கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உலகமெங்கிலும் இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவையில் அறையப்பட்ட நாளாகிய குட் ஃப்ரைடே என்று சொல்லத்தக்கதான பெரிய வெள்ளியை இயேசு கிறிஸ்து அறைந்த சிலுவையில் அறையப்பட்ட நாளை நினைவு கூறும் நாளாக இந்த நாளிலே உலகமெங்கிலும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் தேவனுடைய குட் ஃப்ரைடே என்று சொல்லி இந்த நாளை நினைவு கூர்ந்து வேத வசனங்களை தியானித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு சே குட் ஃப்ரைடே விஷஸ் அண்ட் ப்ரேயர் ஃபார் யூ ஆல் என்று நான் ஐ எம் ஜஸ்ட் கன்வேயிங் மை க்ரீட்டிங் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் இந்த நாளை அடிஷ்னலாக கொடுத்த தேவாதி தேவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி, தேவனோடு இந்த நாளிலே அவர் நமக்காக எவ்வளவு பாடுகள், போராட்டங்கள், துக்கங்கள், சவால்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அனுபவித்து நமக்கு ஒரு ரோல் மாடல் லைஃபை அவர் வாழ்ந்து காட்டு சென்றிருக்கிறார் என்பதை ஆராய்ந்து செய்து பார்க்கும்படியாய், வேத வசனங்களை கொண்டு தியானிக்கும்படியாய், அவர் மரித்ததினாலே தான் நமக்கு ஒரு நியூ லைஃப் ஸ்டைல் கிடைத்திருக்கிறது என்ற முழு நிச்சயத்தோடு அவர் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் அவர் நமக்காகத்தான் யாவையும் சகித்தார் என்பதை புரிந்து கொண்டவர்களாய், அவர் மட்டும் நம் வாழ்க்கையிலே குறுக்கிடாவிட்டால், தலையிடாவிட்டால், நம் வாழ்க்கையிலே அவர் வந்து விடாவிட்டால் நம் வாழ்க்கை என்னவாயிருக்கும் என்று யோசித்து கடந்த காலத்தை நினைவு கூர்ந்தவர்களாய், இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு எம்மாத்திரம் என்று சொல்லி கிறிஸ்துக்குள்ளாக அடிமையும் அடிமையோட குடும்ப அங்கத்தினர்கள், பிள்ளைகள் யாவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேதவசன பகுதி யோவான் 16:20 சொல்கிறது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து அழுது கலங்கி தவித்து அல்லது நீண்ட வருடமாய் நீங்கள் தவித்து அழுது கொண்டு காத்திருந்து கொண்டு எப்பொழுது என் துக்கம் மாறும் என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், அந்த காரியத்திலே, அந்த எல்லா காரியங்களிலும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருப்போமானால், இயேசு கிறிஸ்துவை முழு நிச்சயமாய் நம்முடைய இருதயத்தின் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மையானால், கண்டிப்பாக ஐ எம் அஷ்யூரிங் யூ ஆல் அவர் சாரோஸ், ஆல் அவர் லேமெண்டேஷன் சேஞ்சிங் இன்டு ஜாய், ஆல் அவர் சாரோஃபுல்னஸ் வில் டேர்ன் இன்டு ஜாய் என்று சொல்லி இந்த குட் ஃப்ரைடே நாளிலே இந்த வேத வசனத்தை ஆதாரமாக கொண்டு தான் நாம் பார்க்க இருக்கிறோம். So all our lamentation and all our sorrowfulness surely will turn into joy, because our Lord Jesus Christ, the Son of God, Jesus Christ, has been crucified in the cross. So what are all the benefits we have received and we are keep on receiving in throughout life until we will reach our heaven because of Jesus crucified in the cross. அதாவது இயேசு சிலுவையில் அறையப்பட்டபடினாலே என்ன ஒரு புதிய வாழ்க்கையின் மார்க்கத்துக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை தான் பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1 பார்ப்போமானால், ஏசாயா 53:4-5 சொல்கிறது, ஷியோர்லி ஹி ஹஸ் போர்ன் அவர் இன்ஃபர்மிட்டிஸ் அண்ட் கேரிட் அவர் டிசீசஸ். ஸோ இயேசுவானவர் நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையில் சுமந்ததுனால all our sickness or diseases turn into healing. ஸோ எல்லா நோய்களும் வியாதிகளும் நமக்கு அவருடைய தழும்புகளால் சுகமானோம் என்று சொல்லத்தக்கதாய், by his stripes we are getting healing என்று சொல்லத்தக்கதாய், அவர் சிலுவையில் அறையப்பட்டவர் நம்முடைய நோய்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே நாம் சுகமானோம். நமக்கு சுகமும் பலனும் ஆரோக்கியமும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நம்முடைய பலவீனங்கள் நோய்களை சுமந்தபடியினாலே நாம் சுகமாகி கொண்டே இருக்கிறோம். நம்பர் 2, 2 கொரிந்தியர் 8:9 சொல்கிறது, பை ஹிஸ் கிரேஸ் ஹி இஸ் மேக்கிங் அஸ் ரிச் அண்ட் ஹி பிகேம் அ புவர். நம்மை கிருபையினாலே ஐஸ்வர்யவன் ஆக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரரானார். அப்போ அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவர் தரித்திர கோலம் எடுத்ததுனாலே நம்மை கர்த்தர் ஐஸ்வர்யவான்களாய், வேதனை இல்லாத ஆசீர்வாதமாகிய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தரும் ஆசீர்வாதமாக நாம் பெற்று அனுபவிக்கும்படியாய், நம்முடைய எல்லா தேவைகளையும் இம்மட்டும் சந்தித்தவர் இனிமேலும் சந்திக்க போதுமானவராய், ஜெகவான் ஜைரே, த லார்ட் வில் ப்ரொவைட் ஆல் அவர் நீட்ஸ் என்று சொல்லத்தக்கதாய், he wants to make us rich, not poor. That's what he became a poor in the cross.
ஸோ அவர் எல்லா தரித்திரங்கள், வறுமை, கடன் பிரச்சனையும் அவர் சுமந்து தீர்த்து நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கி கொண்டு நம் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்தித்து கொண்டே வருகிறபடினாலே அவர் சிலுவையில் அறையப்பட்டது நமக்கு பயங்கரமான பெனிஃபிட் தான். நம்பர் 3, ஏசாயா 53:4-12 வரைக்கும் பார்ப்போமானால், he was wounded for our transgressions and iniquities, and we will get peace of mind because of that. நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்ததுனால நமக்கு தேவ சமாதானம் கிடைக்கும்படியாய், நமக்கு நீதி நியாயம் கிடைக்கும்படியாய் கர்த்தர் அவரே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தபடினாலே we are getting a peace of God. நாம் தேவ சமாதானத்தை பெற்று அனுபவிக்கிறோம். அப்போது அக்கிரமங்கள், அநீதிகள், எல்லா பொல்லாப்புகள், எல்லா துணிகரங்கள், எல்லா விதமான காயங்களையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து நமக்காக அவர் நொறுக்கப்பட்டபடினாலே நாம் தேவ சமாதானத்தை பெற்று சமாதானத்தோடு வாழ முடிகிறது. ஸோ we are getting a peace of God throughout our life. Number 4, 1 Peter 2:24 is saying, he himself bore all our sins in his body on the tree. அதாவது சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தபடினாலே நாம் பாவமர நீக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே, வசனத்தினாலே, பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே வருகிறோம். ஸோ பிகாஸ் ஆஃப் he bore our sin in the cross, we become a holy in the world as long as we living in this world till we will reach the heaven. Number 5, கலாத்தியன்ஸ் 3:13 சொல்கிறது, he become curse for us and curse for us for making us blessed. நம்முடைய எல்லா பாவத்து நிமித்தமாக வந்த சாபங்களையும் கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடியினாலே எல்லா சாபங்களும் நமக்கு ஆசீர்வாதமாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஸோ there is no curse for us hereafter because our Lord Jesus Christ has borne all curses of us in cross. ஸோ சிலுவையிலே நம்முடைய சாபங்களை அவர் சுமந்து, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தபடினாலே நமக்கு சாபம் இல்லை. நம்முடைய பிள்ளைகள், குடும்ப அங்கத்தினருக்கு இனி சாபம் இராது. அதற்கு பதிலாக ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்ய பெருக்கமும் உயர்வும் கனமும் மகிமையும் மேன்மையும், ஜீவனுள்ள நாளெல்லாம் கனமும் மகிமையும் மேன்மையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகபலன் ஆரோக்கிய தீர்க்காயுசும் உயர்வும் கனமும் மேன்மையும் நம்மை பின்தொடரும். ஸோ இத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுத்த தேவன் இதோடு நமக்கு விட்டுவிடவில்லை. இவ்வளவு புதிய மார்க்கமான புது வாழ்வுக்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறவர் அவரே தன்னைத்தானே சிலுவையிலே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் சுமந்தபடினாலே நாம் இனி சுமக்க தேவையில்லை. அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணுறாரு, ஏசாயா 61:3 படியாக ஆல் crown of beauty instead of ashes. ஸோ சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், ஆயில் ஆஃப் ஜாய் இன்ஸ்டெட் ஆஃப் மோர்னிங், புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலம், garment of praise instead of spirit of despair, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. அதாவது புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்தும்படியாய், தேவ சித்தத்தை நாம் 100% எங்கிருந்தாலும் நிறைவேற்றும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வைராக்கிய வாஞ்சாய் தங்கியிருக்கிறபடினாலே இத்தனை காரியங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டது நிமித்தமாக நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த பூமியிலே நாம் அனுபவித்து கொண்டு வருகிற பேரின்ப பாக்கியங்கள் ஆகிய பெரிய ஒரு ரிவார்ட்ஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் ஆர் குட்னஸ் ஆர் பிளெஸ்ஸிங்ஸ் என்று சொல்ல முடியும். ஸோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டபடினாலே எல்லா விதத்திலும் நாம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நம்முடைய வெற்றி வாழ்க்கைக்கு ரகசியங்களே இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டது. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஜீவ பலியாய் நமக்காக நம் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக ஒப்பு கொடுத்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து நிமித்தமாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆணித்தரமாக நாம் ஒத்துக்கொள்ள முடியும். ஸோ இவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்மேல் அன்பு வைத்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு பெரிது, அவருடைய இரக்கம் பெரிது, அவருடைய கிருபை பெரிது, அவருடைய காருண்யம் பெரியது. இயேசுவே பெரியவர். ஆகவே பெரியவர் கண்டிப்பாக பெரிய காரியங்களை செய்வார், நம்மையும் பெரிய காரியங்களை செய்ய வைப்பாராக. God bless you all. Amen.